நிச்சயமாக ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னதான் பிரச்சாரம் செய்தாலும், என்னதான் மோடி கேரண்டி கேரண்டி என்று இப்போது புது டீ கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு முன்னாலே அவர் போட்ட டீ எல்லாம் வித்தியாசமானது. ஆகவே இப்ப மோடிஜியினுடைய கேரண்டி என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே இவர் கொடுத்த கேரண்டி என்ன ஆகிவிட்டது என்பதை பற்றி உங்களுக்கெல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் எப்படியெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு பகிரங்கமாக விஞ்ஞானபூர்வ ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், சுருக்கமான நேரத்தில் நாங்கள் ஆர்வம் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் அல்ல. எங்களுக்கு மற்றதிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் மக்களுடைய நாடியை பிடித்து மக்களை சந்தித்து பேசக்கூடியவர்கள் நாங்கள். அந்த வகையிலே சொல்லுகிறோம், ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்திய நாட்டில் அமையப்போவது இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சிதான் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. காரணம், மக்கள், தலைவர்கள் கூட இரண்டாவது பட்சம்தான். மக்கள் அந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறார்கள், அந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் வீர வசனம் பேசினாலும், உருக்கமாக பேசினாலும், பிரதமர் மோடி போன்றவர்கள் இங்கே வந்து 140 கோடி மக்களும் என் குடும்பம் என்று சொன்னாலும் ஏமாற மாட்டார்கள். அது காரணம், அவர் குடும்பம் என்று சொன்னால் அது உள்ளபடியே உணர்வு பூர்வமாக இருந்தால் என்ன செய்திருப்பார்? மணிப்பூரில் எங்கள் சகோதரிகள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள், இன்னும் அவருடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் நாரி சக்தி. அதெல்லாம் சாதாரணம் இல்லை, தமிழ்ல சொன்னா புரியாது, அதில் ஹிந்தியில சொல்லணும் நாரி சக்தி. அந்த நாரி சக்தியை தாய்மார்கள் மன்னிக்கணும், எங்களுடைய தரத்துக்கு அதை சொல்ல கூச்சப்படுகிறோம். இன்னமும் கூட வேதனையாக இருக்கிறது. எங்கள் சகோதர ரத்தம் அது எந்த இடத்துல இருந்தாலும். காரணம் மனிதம், நாங்கள் மனிதத்தை மதிக்கிறவர்கள், மனித நேயக்காரர்கள். அவர்களை ஓட ஓட பெண்களை நிர்வாணமாக்கி கொடுமையாக நடத்திய கொடுமை உலகளாவிய அளவுக்கு பேசப்பட்டது. எல்லா இடங்களிலிருந்து தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் தான் 47 வரையிலே திட்டம் தீட்டி அது வரையிலே இருக்க வேண்டும் என்று நினைத்து ஜனநாயகத்துக்கு விடை கொடுத்து விட்டு அந்த இடத்திலே தன்னுடைய எதேச்சாதிகாரத்தை அமர வைக்க வேண்டும் என்று நினைத்து கணக்கு போட்டு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே, தயவு செய்து நீங்கள் 140 கோடி மக்களும் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் குடும்பம் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும்? மணிப்பூருக்கு ஓடி இருக்க வேண்டாமா? மணிப்பூர் மக்களுடைய துயரத்தை துடைத்திருக்க வேண்டாமா? அது வடகிழக்கே. இங்கே நம்ம ஊரே எடுத்துக்கொள்ளணும், ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நெல்லையிலே நீங்கள் பட்ட அவதிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கண்ணீர் வடித்தோம். அதே நேரத்தில் நம்முடைய மேயர் போன்றவர்கள், நம்முடைய அமைச்சர் போன்றவர்கள், நம்முடைய தோழர்கள், நம்முடைய எம்எல்ஏ போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள், அதே போல அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், அதே போல தூத்துக்குடி நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவனம் போன்றவர்கள், இப்படி எல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு செய்தி வந்தது மிகப்பெரிய அளவிற்கு. அவ்வளவு கொடுமை நடந்து அதையும் தாண்டி நம்முடைய முதல்வர் அந்த நேரத்தில் கூட வந்து மக்களுக்கு ஆதரவு சொன்னார். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் போனார்கள். இது மனிதநேய இயக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் மண் இது. இந்த இடத்துல ஒரு அன்பு 3 முறை வந்தார். ராமேஸ்வரத்துக்கு வர்றார், நெல்லைக்கு வந்து பேசுறார், தூத்துக்குடிக்கு போறார், குலசேகரப்பட்டினத்துக்கு போறார் ஏவுகணைக்கு. ஆனா நீங்க பணம் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், ஒரு வார்த்தை அந்த மக்களை பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டது உண்டா? இப்போ ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, கேட்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று மக்கள் கேட்டால் அது நியாயம் தானே? அதனால நல்ல நீங்கள் என்ன வித்தை செய்தாலும் அவர்கள் அதை பற்றி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையை இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். ஊழல் ஊழல் என்று சொல்லும் போது இதோ இந்த ஊழல், இந்த பத்திரத்தை பாருங்க, மிகப்பெரிய அளவிற்கு உச்ச நீதிமன்றம் அது கேட்டு காதை திருவியது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தா வேணும், கொடுக்க வேணும், மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் என்று சொன்ன உடனே 6ஆம் தேதிக்கு முன்னாடி மனு போடுறார் வாய்தா வாங்கிறது. என்னன்னா யூனுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டார். என்னதுக்கு இவ்வளவு நிறைய இருக்கு, நாங்கள் அத்தனையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது என்று சொன்ன உடனே
வேகமாக என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த நீதிபதிகள் கேட்டார், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அவர்கள் என்ன கட்சிக்காரர்களா, அவர்கள் எந்த சார்பு உள்ளவர்களா? அந்த உச்ச நீதிமன்றம் தானே கடைசி நம்பிக்கை அரசியல் சட்டத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு. அப்படிப்பட்ட அந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்டார்கள், என்னையா கணினி யுகத்துல விளையாடுறீங்களா? 2 மணி நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா நாங்க எங்கிட்ட கொடுங்க, நாங்க செஞ்சு காட்டுறோம் என்று சொன்ன உடனே வேற வழி இல்லாம கீழே விழுந்து அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். இல்லையானால் கடும் நடவடிக்கை என்று சொன்னார்கள். இப்படி உச்ச நீதிமன்றம் ஒரு அரசாங்கத்தின் மீது சொன்னது ஒரு முறை அல்ல நண்பர்களே, 7, 8, 10 முறை இந்த அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார். ஆளுநர்கள் உள்பட இந்த நாட்டில் ஆளுநரையே அரசியல் கருவியாக்கிய புதுமை மோடி ஆட்சியை தவிர வேறும் கிடையாது. ஆளுநர்கள் ஆளுநராக இருந்தார்கள், இப்போது ஆளுநர்கள் வித்தைக்காரர்களாகவும் இவர்களுடைய அம்புக்கு ஏவக்கூடிய வில்ல இருக்கக்கூடிய கணைகளாகவும் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரணம் ஜனநாயகத்தினுடைய அம்சங்கள். நாடாளுமன்றம் எப்படி இருக்கிறது? 5 ஆண்டுகள் உலக வரலாற்றிலே எதுவுமில்லாத கொடுமை. அறிவார்ந்த மக்கள் உள்ள கூட்டம். ஆகவே சிந்திக்க வேண்டும், பதில் சொல்லட்டும், அவர்கள் நாணயமாக சொல்லட்டும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவரையும் தாக்கியோ இழிவுபடுத்தியோ பேசுவது அல்ல, அல்லது அந்த இடத்துல நாங்கள் பதவிக்கு போய் உட்கார வேண்டும் என்பதற்கு அல்ல. மாறாக ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கேட்டால், இந்திய சபா மக்களவையில் கடந்த 19 24 வரையில இந்த 5 ஆண்டு காலத்தில் டெப்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகர் மக்களவையில உண்டா? எங்கேயாவது அரசியல் சட்டம் சொன்னதையே மீறி அதை பற்றி கவலைப்படாமல் 3 அங்கங்கள் அதை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள். நிர்வாகத்துறையில நான் வைத்ததுதான் சட்டம். ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்களா நான் தனியார் துறையில இருந்து கொண்டு வந்து அவர்களை கூட்டு செயலாளராக ஜாயிண்ட் செக்ரட்டரியாக போடுவேன் சொல்லுகிறார். அதே மாதிரி எதிர்கட்சிகள், நம்முடைய கனிமொழி போன்றவர்கள், மற்றவர்கள், இவர்களெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லியே அவருக்கு பழக்கம் இல்லை. மணிப்பூர்ல இப்படி இருக்க நீங்க போகலையான்னு கேட்டாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்தால் என்றால், தன்னுடைய எதேச்சாதிகாரம், மிருக பலம் என்று சொல்வார்கள், அல்லது ரோடு ரோலர் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், அல்ல அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை தனக்கு எப்படியோ கிடைத்து விட்டது என்ற காரணத்திற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? 146 எம்பிக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர் முழுதும் சஸ்பெண்ட் செய்தார். இங்கே அமைச்சர் இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிறார், நண்பர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மற்ற இருக்கார். தொடர் முழுதும் இதுவரையில ஒரு நாள் உடனே அடுத்து சொல்லுவாங்க. நம்ம சட்டசபையில கூட எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஆனா எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க? மறுப பரிசீலனை செய்வார்கள். அவர் சொல்லுவாங்க. இதுல தொடர் முழுதும் அல்ல. அப்துல்லா, புதுக்கோட்டை அப்துல்லா போன்ற நண்பர்கள்லாம், அந்த நண்பர்கள் மற்றவர்கள்லாம் அடுத்த தொடரிலும் அவர்கள் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவுசெய்து நினைச்சு பாருங்க. ஜனநாயகம் இங்கே மிக முக்கியம். ஆகவேதான் ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்ற மிக முக்கியமான தேர்தல் வருகின்ற 2024. இந்த தேர்தல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல். இது மற்ற தேர்தல்களைப் போல அல்ல. நான் என்னுடைய வயது 91 சொன்னார்கள். அவர்கள் நினைவூட்டும் போதுதான் நான் அதை நினைத்துக் கொள்வேன். எனக்கு அது இயல்பாக நினைவுக்கு வருவதில்லை, தேவையில்லை. காரணம் உண்மை. எனக்கு உடல்நலை சரியில்லை, மருத்துவர்கள் மறுத்தார்கள். அதையெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் சொன்னார். ஆனால் நான் அதை மீறித்தான் வந்திருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இந்த பணியிலேயே என்னுடைய வாழ்வு முடிந்துவிட்டால் அதை விட எனக்கு பெரிய வாய்ப்பில்லை. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவன் முயற்சி செய்தான். அந்த முயற்சியில் வெற்றி பெற்றானா தோற்றானா என்பது முக்கியம் அல்ல, ஆனால் அந்த முயற்சியை செய்தான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இந்த உணர்வு எனக்கு எப்படி ஏற்பட்டது? 94 ஆண்டு காலத்திலும் முக்கலும் முழுகலும் வைத்த தந்தை பெரியார் கையிலே மூத்திரச்சட்டையை தூக்கி கொண்டு இந்த மக்களுக்காக பாடுபட்ட தலைவர். அந்த தலைவருடைய தொண்டன் என்ற முறையிலே ஜனநாயகம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மரணப்படுக்கையில் இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காகத்தான் தலை சிறந்த மருத்துவர், தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதல்வர், நம்முடைய எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுதான் மிக முக்கியம். இப்ப ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு. அதுக்கு நீங்க ரொம்ப அது ஜனநாயகம் என்றால் நீங்கள் சர்வாதிகாரம், அதெல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள். மிக முக்கியமாக சர்வாதிகாரமா ஜனநாயகமா? சர்வாதிகாரம் என்ன செய்யும்? நான் தான் இனிமேல் எல்லாமே நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய அரசியல் சட்டத்தினுடைய
ஒவ்வொரு பிரிவும் தூக்கி எறியப்படுகிறது. மிக முக்கியமாக சொன்னார்கள் கேரண்டி என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எல்லாருக்கும் 2 கோடி கேட்டார்கள். 15 லட்சம் கருப்பு பணத்தை உலகத்தை இப்ப என்ன சொல்றாங்க, கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் என்னையா அர்த்தம்னா ஒரு பக்கத்தை பேசுறா, அது ஜும்லா. அதுக்கு இந்த வரையில இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதில்லை இதுக்கு முன்னால. ஜும்லா அது என்ன ஜும்லா, சும்மானா அது குருடா, அது டூப்பு, அது பொய் அப்படின்னு உலகத்துல இப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஜும்லா ஜும்லா ஜும்லான்னா அது அம்லா இல்ல, ஜும்லா. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அளவிற்கு செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார், இளைஞர்கள் இன்றைக்கு நினைத்தார். 2 பேரை காங்கிரஸ் தலைமையிலே, மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ சிறப்பாக நடந்தது. அதில்தான் கலைஞருடைய முயற்சியினாலே தமிழ் செம்மொழி என்று மிகப்பெரிய அளவிற்கு உரிமையோடு நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்தார்கள். ஒரு தலை சிறந்த பொருளாதார நிபுணராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அதுக்கு பிறகு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு, புதுசாக ஒருத்தர் மாற்றி பார்ப்போமே, மாற்றம் 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 வரட்டுமே அப்படின்னா இருக்கிறது. மாற்றம் தவறில்லை, மாற்றம் இயல்பானது. புத்தர் காலத்திலிருந்து கார்ல் மார்க்ஸ் காலத்திலிருந்து மாற்றம் என்பதுதான் மாறாதது அப்படின்னு எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட மாற்றம் என்று அவர்கள் நினைத்தது எதில் முடிந்தது என்றால் ஏமாற்றம் என்பதில் தான் முடிந்தது. அதுதான் மிக முக்கியம். அந்த ஏமாற்றத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் தெரு தெருவாக அலைகிறார். இன்றைக்கு அது பெருகிக் கொண்டே போகிறது, சாதாரணமல்ல. இப்போது இருப்பதை கூட ஒரு சின்ன செய்திகளை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் பட்டதாரிகள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பு இங்கு அதிகப்படுகிறது மிக முக்கியமாக. அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய வங்கி உள்பட பொதுத்துறை நிறுவனங்களில் மாநில மொழி அறிவு தேவையில்லை என்ற அளவுக்கு ஆக்கி அங்கேயே இவர்கள் மற்ற இடங்களை புகுகிறார்கள். அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர், சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிம்ம சொப்பனமாக மோடிக்கு இருக்கிறார். நம்முடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சென்றாலும் அவருக்கு தமிழ்நாடு என்றாலே மிகப்பெரிய அளவு மேலே சொல்லுவார். ரொம்ப அழகா தமிழ் ரொம்ப நல்ல மொழிதான் அப்படின்வார். ஆனால் அது யாருக்கு நமக்கு தெரியாது. உயர்ந்த மொழி, பன்மான மொழிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் தான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அளவில் இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தமிழுக்கு இவர் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? நடைமுறையிலே இல்லாத செத்த மொழி என்று அறிவிக்கப்படுகிற சமஸ்கிருதத்துக்கு 1400 கோடி, தமிழுக்கு எந்த அளவுக்கு? அதில் ஒரு 10% கூட கிடையாது. மிக முக்கியமாக இதை எடுத்து கேட்கிறார்களே, அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். தமிழ் தமிழ் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தால் நிச்சயம் என்ன 15 லட்சம் ரூபா உங்களுக்கு விழுவுன்னு சொல்லி நம்ம தாய்மார்கள் கொஞ்சம் நெஞ்சம் சேர்ந்துருந்தாங்க பாருங்க. வங்கி கணக்கு ஆரம்பிங்கன்னாங்க. அதில் கொண்டு போய் வங்கி கணக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வங்கி கணக்கு தான் இருக்கே தவிர வங்கியில் கணக்கு பார்க்குற அளவுக்கு 15 லட்சம் ரூபா வரவே இல்லை. கேட்டால் உங்களுக்கு பதில் சொன்னார். வராது மட்டுமல்ல, கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னார். ஆனால் அதுக்காக திடீர்னு அடுத்தபடியாக என்ன செய்தார்? இந்தியாவிலே இருக்கக்கூடிய எங்கு நடக்காத ஒரு வேடிக்கை, ஒரு அரசு டிமானிட்டைசேஷன் என்று பண மதிப்பு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, அதுக்கு பதிலாக இது இருக்காது என்னெல்லாம் சொல்லி புதிதாக 2000 ரூபா நோட்டை நான் அறிமுகப்படுத்துகிறேன், புதிதாக 500 ரூபா நோட்டு சொன்னார். ஆனால் தான் அறிமுகப்படுத்தியது நிதியமைச்சருக்கு தெரியாது, ரிசர்வ் வங்கிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தெரியும். அதுதான் மிக முக்கியம். அவர்களெல்லாம் எழுத்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டு வந்தார். ஆனால் அவரே ஆட்சியில் 2000 ரூபாய் செல்லாது என்று ஆக்கினார். மிகப்பெரிய அளவெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு மாற்றுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கினார் என்றால் அந்த திட்டம் எவ்வளவு பெரிய மோசடியாக ஏமாந்திருக்கிறார். அவரே ஏமாந்திருக்கிறார். அவருடைய கணிப்பு சரியாக இல்லை. காரணம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த 2000 ரூபாயில் அதிகமான கருப்பு பணம் வந்துருச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்புக்கொண்டுதான் அதை திரும்ப பெற்றார்கள் பூராமே. ஆகவே இப்படி ஒவ்வொரு துறையிலும் பொருளாதார துறையாக இருந்தாலும் மற்றவைகளாக இருந்தாலும் அவர்களுடைய நிலையை பொறுத்தவரையில இந்த வாய்ப்புகள் தான். அது மட்டுமே அல்ல, இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஊழல்களில், இந்த ப்ரீபெய்டு ஊழல் என்று சொல்லக்கூடிய போஸ்ட்பெய்டு ஊழல்களில் சட்டத்தையே அதுக்காக 3 சட்டங்கள், என்ன நிதி வருமான வரித்துறை சட்டம், நிதித்துறை சட்டத்தை மாற்றுறார் ஃபைனான்ஸ் ஆக்டில். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறார்? மிக முக்கியமாக தேர்தல் கமிஷன் சட்டத்தை மாற்றுகிறார்.
இப்படி 4 முறை 5 முறை சட்டத்தையே திருத்தி அவர்களுக்கு வாய்ப்பை கொண்டு வருகிறார். நான் ஏழைகளுக்காக இருக்கிறேன் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியை 10 ஆண்டு காலத்தில் இவர் என்ன செய்தார்? இந்த ஊழல்கள் சாதாரண ஊழல்களா, கோடிக்கணக்கான ஊழல்கள்? இதை சொன்னாலே உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். உச்ச நீதிமன்றம் அவ்வளவு வேகமாக பிடித்து கேட்ட பிற்பாடுதான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறது. இன்னும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று, அதாவது பனிப்பாறையின் முனை என்று சொல்வார்கள். அது மட்டும்தான் இப்ப தெரிஞ்சிருக்கே தவிர பாறை உள்ள இருக்கு, மலையே உள்ள இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு வந்து நீதிபதிகளே இன்றைக்கு அந்த கேள்வியை மிக முக்கியமாக கேட்கிறார். அது மட்டுமே அல்ல, இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த மிகப்பெரிய அளவிற்கு இது மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்பி ரொம்ப வேகமாக கேட்டு உங்களுடைய கருப்பு பணத்தை, அவர் நீதிபதி சொன்ன வார்த்தையை சொல்றேன், ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்கு பதிலாக அவற்றை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் உள்ளது. திட்டங்களின் நோக்கம் வேண்டுமானால் சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் விளைவுகள் நேர்மாறாக வந்தது என்று சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார். மிகப்பெரிய அளவிற்கு என்று சொன்னார்கள். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசாங்க வழக்கறிஞர் குறுக்கிட்டு இந்த திட்டத்தை நீதிமன்றம் நிராகரித்தால் நிலைமை 2017க்கு முன்பு இருந்த மோசமான நிலைக்கு திரும்பணும்னு ஒரு வாதாடினார். ஏன்னா அரசாங்க வழக்கறிஞர் வாதாடினார். அதுக்கு நீதிபதிகள் சொன்னார்கள், முன்பாவது 20,000க்கு மேல் கொடுப்பவர்களின் பெயர் முகவரி தெரியும். நிறுவனங்கள் கொடுக்கும் நன்கொடை அளவுக்கு 7.5% வரையறுக்கப்பட்டு யாருக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்று தெரியும். ஆனால் இன்று எல்லாமே அனாமதேயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும் தெரியக்கூடிய மூடு மந்திரமாக உள்ளது என்று இவர்கள் தெளிவாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ற கட்சிக்காரர்களா, அவர்கள் ஏதாவது ஒரு சார்புள்ளவர்களா? இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த பிரச்சாரம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதுக்காக தான் இந்த தனியாவே இப்படிப்பட்ட ஒரு புத்தகங்கள் இதையெல்லாம் படிக்கணும். மிகப்பெரிய அளவுக்கு நீ தேர்தல் என்பது இவ்வளவு மோசம் இல்லை, 2 தேர்தல் தான் மிக முக்கியமானது. அந்த வகையில இந்த மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் பத்திரம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? தேர்தல் பத்திரமா நடக்கணும், அதுதான் மிக முக்கியம். தேர்தல் பத்திரமா நடக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். இல்லைன்னா நேர்மை இருக்காது. அந்த நேர்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தேர்தல் கமிஷனர் அங்க போறார். திடீர்னு அவரால் நியமிக்கப்பட்டவர் தான், அவருக்கு உடன்பாடு இல்லை, உடனே போயிடுறாரு. மிக முக்கியம். உடனடியாக இந்த 2 பேரும் மறுபடியும் இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் நியாயமா இருக்கணும், அதுதான் மிக முக்கியமானது என்று சொல்றார். எந்த வகையில உங்களுக்கு சொல்றோம்? அறிவு நாணயம் அதில் உண்டு என்பதற்கு. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த நேரத்தில் தான் நெருக்கடி காலம், விசா காலம் வந்தது. ஆனால் அவர்கள் அதை வெளிப்படையாக செய்தார்கள். வெளிப்படையாக செய்தது மட்டுமல்ல, தேர்தலை அறிவித்தார்கள். நாங்கள்லாம் விசாவில் இருந்தோம். தளபதி ஸ்டாலின் எல்லாருமே அடிபட்டோம், வதைக்கப்பட்டோம், எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாமே இருந்த உடனே அப்போது எங்களை மிரட்டினார்கள், இனிமே உங்க வாழ்க்கை வெளியே கிடையாது, அதை பற்றி கவலை இல்லை என்று இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல. தேர்தல் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் முடிஞ்சு விட்டது 5 ஆண்டுகள் அப்படிங்கிறதுக்கு நீங்க நீட்டி கொள்ளலாம் என்றெல்லாம் சிலர் அவருக்கு யோசனை சொன்னார்கள். அவர் உடனே இல்லை தேர்தல் நடத்தணும் என்று சொன்னார்கள். தேர்தல் நாங்கள் விடுதலை எல்லாம் விசா கைதிகள் விடுதலை செய்யப்பட்டோம். தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில அந்த அம்மையார் உள்பட ஜனங்கள் எதிராக ஓட்டு போட்டார். 2 விஷயம் தெரிந்து கொள்ளணும். அறிவு நாணயத்தோடு வெளிப்படையாக செய்தார்கள். அதுதான் ஒருத்தர் ஏற்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிருக்கணும்னா, ஏற்கிறது வேற, வெளிப்படையா செய்தார். ஆனா அவர் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அரசை நடத்தக்கூடிய அளவிற்கு இருந்த அம்மையார் அவர்கள் தேர்தல் கமிஷனை இன்னைக்கு மாதிரி ஆக்கி வைத்திருந்தால் அவர் தோற்றிருப்பாரா? தேர்தல் கமிஷன்ல அவரே தோற்கக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக இன்றைக்கு நடந்து கொண்டது. இது மாதிரி தில்லுமுல்லுகள் இல்லை என்பதுதான் மிக முக்கியம். என்னைய எதிர்கட்சி தெரியுது, அதாவது மிக முக்கியம். இது இப்படி மிக பெரிய அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரமான தேர்தல் இல்லை என்பதை இந்த வழக்கிலே கூட சொல்லியிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினராக இருக்கணும் தேர்வு குழுவில். அதை அவர்கள் செய்யல. இவர் பிரதமர்,
இவர் சார்பில் இருக்கக்கூடிய இன்னொருவர். ஆகவே மற்றொரு எதிர்கட்சி தலைவர் 2 ஓட்டு வந்தாலே போதும், அது 1 ஓட்டு பரவாயில்ல, 3:2 3 அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்து விட்டது. இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே சுதந்திரமான தேர்தல் இப்ப கூட பாருங்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஜனநாயகத்தினுடைய காவல் என்பதற்கு அடையாளமாக ஒப்புகை சீட்டு அந்த தேர்தல் போட்டியில வரக்கூடாது. மக்களால இன்றைக்கு இந்த ஆட்சி வரப்போறது இல்லை. நாங்க வருவோம்னு சொன்னா தேர்தல் கருவுற்றால் ஒழிய, தேர்தல் பெட்டி கருவுற்றால் ஒழிய வேற அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அதுக்குரிய வாய்ப்புகளை இருக்க முடியாது. இந்தியா பூரா அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள்லாம் ஒன்று சேர மாட்டார்கள். 28 கட்சியையும் ஒன்று சேர்ப்பதற்கு வழிகாட்டியவர் நம்முடைய இந்த தமிழ்நாட்டு முதல்வர். அதை விட இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக, ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக ரீதியில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள அமைப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, அதனுடைய காலத்திலேயே இது ஒரு பொற்காலம் போல அந்த அமைப்பு நடந்திருக்கிறது. ஒரு பக்கத்திலே அதனுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர், மிக முக்கியமாக கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதுபோல அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தெளிவாக உணர்ந்து நாட்டினுடைய நிலவரத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒருவர். எல்லாவற்றையும் தாண்டி இளம் தலைவராக மக்கள் மத்தியிலே நாளைய நம்பிக்கை நட்சத்திரமாக எப்படி இங்கே ஸ்டாலின் இருக்கிறாரோ அதே போல இந்தியா முழுவதற்கு மற்ற இடங்களில் இருப்பவர் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆவார். அவர் சிம்ம சொப்பனை நினைச்சா நேரு நடுங்கிறார். நேரு அவருடைய சிந்தனை, ராகுல் காந்தி அவர்கள் நினைத்த உடனே மிகப்பெரிய அளவிற்கு சங்கடப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறார் மோடி அவர்கள். அதனால அவர் சொன்னார், நேர அவரை பார்த்து சொன்னார், மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடிஜி அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை என்ன மாதிரி செய்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் நீங்கள் கால் ஊன்ற முடியாது. 100 ஆண்டுகளானாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கோ அதிகாரத்தையோ பிடிக்கலாம் நினைக்காதீர்கள் என்று ஓங்கி அடித்தார். அதனால இவர் குரலே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இவர் நாடாளுமன்றத்துக்கே வரக்கூடாது என்ற அளவுக்கு பல சூழ்ச்சிகள்லாம் செய்தார்கள். அதையும் காதை பிடித்து திருகியது உச்ச நீதிமன்றம். அதன் காரணமாகத்தான் மீண்டும் அவர் உள்ளே போனார். 5 ஆண்டுகளுக்கு தேர்தலுக்கே அவர் நிற்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்தார். இதெல்லாம் என்ன நிலை? ஆகவேதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தது. இறுதியாக ஒன்று, இவ்வளவு சொல்லுகிறார்களே, தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரே சொன்னார், 30 லட்சம் நாங்கள் வந்தால் மீண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வரப்போகிறது. அப்போது காலியாக வைத்திருக்கிற 30 லட்சம் வேலைகளை உருவாக்குவோம் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை, மக்கள் வர விட மாட்டார்கள். எல்லா துறையிலும் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில அந்த உணர்வுகள் இருக்கின்றன. என்னதான் உங்களுக்கு ஊடகத்தின் மூலமாக விளம்பர வெளிச்சத்தை நீங்கள் தந்தாலும் கூட நீங்கள் அந்த அளவிற்கு வர முடியாது என்பதை தெரிந்தாலும் வேலைவாய்ப்பு என்று கிடைக்கும் போது விலைவாசி ஏற்றம் நல்லது, மகளிருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இது அத்தனை இருந்தாலும் எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பு ஏன் தமிழ்நாட்டில் இந்திய பகுதியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது சேது சமுத்திர கால்வாய் திட்டம். இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை திமுக அன்றைக்கு யூபிஏ அரசாங்கம், மன்மோகன் சிங் அவருடைய தலைமையில் இருந்த அரசாங்கம் அன்றைக்கு நடத்தி, டிஆர் பாலு அவர்கள் கப்பல் துறை அமைச்சராக இருந்து 2000 கோடிக்கு மேல் செலவழித்து இன்னும் 13 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ராமர் சேது என்று உள்ள இல்லாத ஒன்றை கற்பனை செய்தார்கள். அதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள், தடையாணையை வழங்கினார்கள், அந்த திட்டத்தை நிறுத்தினார்கள். பிறகு அவர்களுடைய ஆட்சியிலேயே மோடிக்கு முன்னாலே அவருடைய அமைச்சரே சொன்னார், வழக்கு போட்டு பலகாலம் வாய்தா வாங்கி கொண்டே இருந்தார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், எங்கே ஆதாரம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஆதாரம் இல்லை என்று கடைசியில சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி அது பார்லிமெண்டிலேயே இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, வெறும் மணல் திட்டுக்கள் தான் இருக்கிறது, அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்ன உடனே அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். இன்று வரையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியாவுக்கே வேலை வாய்ப்பு மற்றது அத்தனையும் கொடுத்து நம்முடைய சேது சமுத்திர கால்வாய் திட்டம் இருக்கிறத, அந்த திட்டம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்பு, பொருளாதார வளம் அத்தனையும் செய்யக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் ஒன்றை கூட அதில் இன்றைக்கு ஒற்றை கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை. அந்த மதுரை ஏஎம்எஸ் பாரு, அதுலயாவது ஒரு கல் இருந்தது. இதுல மறுபடியும் அவர்கள் கொடுத்த உத்தரவாதம்,
அவருடைய அமைச்சர் நிதின் கட்காரி இவர்கள் மறுபடியும் இல்லை என்று சொன்ன உடனே இந்த திட்டத்தை செய்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மேல் ரொம்ப எனக்கு அக்கறை, தமிழ் மக்கள் மீது ரொம்ப அக்கறை, ஆசை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தால் அதை செய்ய வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறாரா? இந்தியா முழுவதும் எந்த காலத்திலே முன்பு நடந்ததை போல, பண்டித நேரு காலத்தில் நடந்ததை போல, கல்வி வள்ளல் காமராஜர் காலத்தில் நடந்ததை போல, அண்ணா, கலைஞர், இன்றைய ஸ்டாலின் இவர்கள் காலத்திலே இத்தனை புதிதாக தொழிற்சாலைகள் மற்றது உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் 2 தொழிற்சாலையை, பெரிய தொழிற்சாலையை இன்றைக்கு மோடி உருவாக்கினார். அது நடத்திட்டு இருக்க. அதான் எங்களுக்கு பதில் சொல்லுவார், நான் தொழிற்சாலை உண்டாக்கலையான்னு. என்ன அந்த தொழிற்சாலைன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? இதுவரை நமக்கு தெரியாத விஷயமா இருக்க. இவர் ஆசிரியர் தெரிஞ்சுட்டு சொல்றாரு போல இருக்குன்னு. ஒண்ணு, பொய் சொல்றதுக்கே உருவாக்கின ஒரு பொய் தொழிற்சாலை, பொய்யை உருவாக்கி தர்றது. ஆங்கிலத்துல இந்த சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா ட்ரால்ஸ்ன்னு அதுக்கு சொல்லுவாங்க. மிக முக்கியமா அந்த பொய்யான செய்தியை பரப்புறது பூராமே மிகப்பெரிய அளவுக்கு. இன்னைக்கு கூட ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு அந்த நடிகர் அவர் பேரால திராவிட கட்சிகளுக்கே ஆதரிக்காதீங்க கூட்டணி என்று சொல்லி, ஐயோ நாங்க அது சொல்லவே இல்லை, தவறானதுன்னு இன்னைக்கு மறுத்திருக்கிறாங்க இப்ப சமீபத்துல. அதனால தினசரி ஒரு பொய் தயாரிப்பு ஃபேக்டரி ஒண்ணு வச்சிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை. பாஜகவினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை. பொய்யை கும்ப சர்பா, பொய் நூலை குத்தி பொங்கலிட்டு காட்டுவோம் என்று சொல்லுவதில் அவர்கள் அந்த புரட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு புரட்டு தொழிற்சாலை உண்டு. அடுத்த தொழிற்சாலை என்னன்னா இந்த ரிஃபைனரி, அதாவது தூய்மைப்படுத்துறது. யாரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிரட்டுறது, அவர்களெல்லாம் இந்த பக்கம் வர சொல்றது. அதுதான் டெல்லி. இப்ப பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், எதிர்கட்சிக்காரர்கள் ஒன்று சொன்னால் அவர்களை மிரட்டுவது. ஆனால் அவர்களே பிஜேபிக்கு அடுத்த நாள் சேர்ந்து விட்டால் உடனடியாக தூய்மைப்படுத்தி விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஃபைனரி, பொலிட்டிக்கல் ரிஃபைனரி வச்சிருக்காங்க, தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை. எனவே காவி துண்டை மேல போட்டுட்டா தூவிகள். ஆனா அந்த காவி துண்டை பொறுத்தவரை எங்க இருக்கிறாருன்னா தேடப்படும் கிரிமினல் குற்றவாளிகள் பூரா அங்கதான் இருக்காங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு நான் சொல்லுகிறேன் என்று அண்ணாமலைகள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர் நீதிமன்றம் இன்றைக்கு கூட காலையிலே சொல்லி இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அவர் பிஜேபியில தேடப்பட்ட பல குற்றவாளி கிரிமினல். அவர் போய் ஒண்ணு கேட்கிறாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னாங்க. ஏயா, குற்றவாளிகளுக்கு தேடப்படுகிற குற்றவாளியா இருந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்கு உன் பேர்ல, உனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொன்னால், உயர் நீதிமன்றமே இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை முடிவு செய்திருக்கிறது. எனவேதான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது எங்களுக்காக அல்ல, கூட்டணிக்காக அல்ல, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக, சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக, எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி ஜனநாயகத்தை காப்பாற்றி எதேச்சாதிகாரத்தை வீழ்த்தி மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற 19ஆம் தேதி அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று, அதிலே உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களாலே மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வங்கிக்கு சேர்த்து பெருமைப்படுத்தப்பட்ட அருமையான வேட்பாளர் இங்கே ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் ஐயா இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய சின்னம் கை சின்னம். எனவே கை கொடுப்போம், ஜனநாயகத்திற்கே கை கொடுப்போம் என்று அதற்கு பொருள். ஆகவே அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் நடத்த வேண்டும். நிச்சயமாக வெற்றி விழா கூட்டத்திலே அப்போதும் கலந்து கொள்வோம். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. மறவாதீர் கை சின்னம். நன்றி, வணக்கம்.